ஹலோ தமிழா. ஏஐ நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நம்ம கூகுளில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஒரு 2 or 3 இயர்ஸில் ChatGPTங்கிற மாதிரி ஏஐ டூல்ஸை கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளில் நிறைய பேர் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோட ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்கணுன்னாலும் சரி, ஆல்ரெடி நம்ம ChatGPT யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு எப்படி இந்த ChatGPT யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வீடியோஸ்க்கும் சொல்ல மாட்டேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்வெஸ்டிங்க்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஃபீல்ட்லேயும் உங்களோட லேர்னிங் கர்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் கார்த்திக், வெல்கம் டு இன்வெஸ்ட் தமிழா. ஃபஸ்ட்டு இந்த டூலை எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிறத பார்த்துருவோம். கூகுளில் போய்ட்டு ChatGPTன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே எங்களுக்கு வந்து OpenAI.comனு ஒரு வெப்சைட்டில் இந்த ChatGPTன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இது சைன்அப் கேட்கும். உங்கள் கூகுள் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், அதனால் டேரெக்டாக நான் உள்ளே போயிட்டேன். இந்த டூல் கிட்ட நீங்கள் விதவிதமாக கொஸ்டின் கேட்கலாம். ஈவன் ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்லேருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் வரைக்கும் இந்த டூல் கிட்ட கேட்கலாம். இங்கேயே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 வயசு குழந்தைக்கு பர்த்டே ஐடியாவில் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிம்பிள் டேர்ம்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் என்டர் பண்ணோடனே ஒரு ஹியூமன் எப்படி நம்மக்கிட்ட பேசுதோ அதே மாதிரி இங்கே வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது. கூகுளில் கம்பேர் பண்ணும்போது இதோட ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் கூகுளில் நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 10 வெப்சைட் காமிக்கும். நீங்கள் உள்ளே போய்ட்டு படித்து பார்த்துட்டு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கணும். பட் இங்கே பாருங்கள், எல்லா பாசிபிலிட்டிஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுது. இங்கிருந்தே நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே கற்றுக்கலாம். நான் நியூ சாட் கொடுக்குறேன். நம்ம இப்போ பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்கணும் அதை நான் வந்து 7 விதமாக நான் பிரிச்சிருக்கேன். ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு குவிஸ் விளையாடுறதுலேருந்து, ஒரு பெரிய புக்கை நீங்கள் சம்மரைஸ் பண்ணுற சொல்கிறதுலேருந்து, இல்லை எப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும் அப்படிங்கிறது ஹவு டு அப்படிங்கிறதுலேருந்து, ஃபைனலாக ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம ஜோக்ஸ் கூட இந்த டூல் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி கேட்கலாம்னா, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், எக்ஸ்பிளைன் share market like I am a 8-year-old. ஸோ இங்கே ஆன்சர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதில் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு டாய் ஸ்டோர் எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்கள் அந்த டாய் ஸ்டோரோட ஓனராக இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஷேர்ஸாக பிரிக்கிறீங்க, எப்படி நீங்கள் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து டிமாண்ட்னால் அதிகமாகுது அப்படின்னு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து நீட்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இங்கே லைக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க ஏஐ சிஸ்டம் வந்து இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ChatGPTயோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிங்களோ அது ஞாபகம் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக நீங்கள் எக்ஸ்பிளைன் ஷேர் மார்க்கெட் லைக் அண்ட் 8-year-oldனு கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுறது ஃபுல்லாக டைப் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் மோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இங்கே ஆன்சர் பண்ணணும். ஸோ கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மறுபடியும் ரீடைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் கிட்டே நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி இந்த டூல் கிட்டே நீங்கள் பேசி ஆன்சர் வாங்கிக்கலாம். இது ஈஸியஸ்ட் கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கொஸ்டின் கேட்குறேன். எக்ஸ்பிளைன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன் ஷேர் மார்க்கெட். நான் மேக்ஸிமம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே இந்த டூல் ஈஸியாக இங்கே கொடுத்துருக்கு. கார்ப்பரேட் கவர்னன்ஸ், குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், உங்கள் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணணுன்னா இங்கே நம்பர்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்க கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேன் யூ டெல் மீ மோர் ஆன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே என்னென்ன டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுங்கிற இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், நெக்ஸ்ட் தேர்டு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தேவைங்க 2 ஸ்கில். ஒன்று கரெக்டான கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா கரெக்டான கொஸ்டின் கேட்டால் தான் அது பர்ஃபெக்டான ஆன்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஜை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரீடிங் ஸ்கில் இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் கூட எடுத்து நீங்கள் கேட்கலாம். தேர்ட் கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் DCF, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ என்னென்னு கேட்குறேன். சரி, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எல்லா கான்செப்டையும் ஈஸியாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு லைன்லேயே நீங்கள் படிச்சிடலாம். அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எல்லா வருஷமும் எவ்வளோ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகிருக்கு அதை டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். டெல் மீ மோர் ஆன் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு கேட்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக பண்ணணுன்னா ஹவு டு கால்குலேட் இன்ட்ரென்சிக் வேல்யூ, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே இதை ஆன்சர் பண்ணணும். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ChatGPT கிட்ட நீங்கள் குவிஸ் விளையாடலாம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். ப்ளே குவிஸ் வித் மீ ஆன் இன்வெஸ்டிங். இங்கே வாட் இஸ் டைவர்சிஃபிகேஷன் இன் இன்வெஸ்டிங்னு கேட்டிருக்கு. இன்வெஸ்டிங் இன் சிங்கிள் அசெட் ஆர் ஸ்டாக் கண்டிப்பாக இது கிடையாது. ஸ்ப்ரெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் அசெட்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ், இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது.
இன்வெஸ்டிங் இன் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்டிங் இன் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் மோர் அக்யூரேட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் பி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது கரெக்ட். கொஸ்டின் 2 கேட்குது, வாட் இஸ் ஆர்ஓஐன்னு கேட்டிருக்கு. இட்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஆப்ஷன் ஏன்னு கொடுக்குறேன். தேர்ட் கொஸ்டின் கேட்குது, வாட் இஸ் புல் மார்க்கெட் இன் இன்வெஸ்டிங். எ மார்க்கெட் வித் டிக்ளைனிங் கிடையாது, எ மார்க்கெட் வித் ஹை இன்க்ரீசிங் ஸ்டாக் ப்ரைஸஸ். ஸோ வேறு ஆப்ஷன் பார்த்துருவோம். சி ஹை வால்டிலிட்டி கிடையாது, லோ ட்ரேடிங் வால்யூம் கிடையாது. ஸோ பி உங்களுக்கு மோர் அக்யூரேட் ஆன்சர். வாட் இஸ் டிவிடெண்ட் இன் இன்வெஸ்டிங். அ டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் கிடையாது, அ டைப் ஆஃப் ஸ்டாக் கிடையாது, அ டைப் ஆஃப் பாண்ட் கிடையாது, அ போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. பையிங் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, பையிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வென் ப்ரைஸஸ் ஆர் லோ அண்ட் செல்லிங் வென் ப்ரைஸஸ் ஆர் ஹை. ஸோ இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர் கூட. இது கொஷின்ஸ் இப்போ கேட்டே தான் போயிட்டுருக்கு. ஸ்டாப்னு சொன்னோன்னா ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டாப் த குவிஸ். வெறும் நான் ஸ்டாப்னு தான் கொடுத்துருக்கேன், பட் இந்த இடத்துல குவிஸ்னு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுது. இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து கேட்கணுன்னா தாராளமாக இந்த ChatGPT கேட்கலாம். இன்டர்வியூ மீ ஃபார் ஸ்டாக் புரோக்கர். இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. தேர்ட் டைப்பு, நீங்கள் சில ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் த ஷேர் மார்க்கெட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபேமஸான ஷேர் மார்க்கெட் புக்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு 10 to 15 இங்கே கொடுக்குது. இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்த புக்ஸ். கிவ் மீ த செக்லிஸ்ட் ஃபார்னு கொடுக்கலாம். கிவ் மீ த செக்லிஸ்ட் ஃபார் இன்வெஸ்டிங் இன் ஷேர் மார்க்கெட். அதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டில் எத்தனை ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இங்கே தாராளமாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் மீ 50 புக்ஸ் ரிலேட்டட் டு மணி. இந்த இடத்துல இதுக்கு மேலே நான் சொல்லவே தேவையில்லை. 50 புக்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ண போது நீங்கள் கூகுளில் எந்த வெப்சைட்டில் போனாலும் இந்தளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் தேடுற ஆன்சரை கொடுக்குற அளவுக்கு இருந்ததில்லை. அதனால தான் இந்த ChatGPT ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 50 புக்ஸ் நமக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எப்படி கேட்கலான்னா, ஒரு புக்கை நீங்கள் சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயே இந்த லிஸ்ட்லேருந்தே நான் ஒரு புக் எடுக்கிறேன். சம்மரைஸ் 0 to 1 புக். அதே மாதிரி நீங்கள் எந்த புக்காக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணும்போது அதோட சம்மரிங்க நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் கொடுக்கும். நாம் நம்மளோட ஃபேமஸான இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இங்கே கொடுப்போம். சம்மரைஸ் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் இன் 20 லைன்ஸ். இந்த இடத்துல 20 பாயிண்ட்ஸ், அது இம்பார்ட்டண்ட்டான புக்கோட 20 பாயிண்ட்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணால் 100 பாயிண்ட்ஸ் கேட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கும், 5 பாயிண்ட்ஸ் கேட்டிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இது புக்ஸ் மட்டும் கிடையாது, ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய அந்த பேராகிராஃப் உங்களால் படிக்கிறதுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிவிட்டு கீழே நீங்கள் சம்மரைஸ் திஸ் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இப்போ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல TCSோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த கம்ப்ளீட் பேராகிராஃப் எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சம்மரைஸ் திஸ் டெக்ஸ்ட் இன் 20 வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் இங்கே கொடுத்துருக்கு. இது நீ 20 வேர்ட்ஸ் பதில் 50 வேர்ட்ஸ் 40 வேர்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு 4th டைப். 5th டைப் வந்து ஹவு டு கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் இன் 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ரொம்ப முக்கியமான ஸ்டெப், எஜுகேட் யுவர் செல்ஃப். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ணுங்கள், ஃபைனலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கேட்கணும்னா ஹவு டு ரீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் இன் 5 ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ்னு கொடுப்போம். இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் அப்படியே நம்பலாம். ஏன்னா இது ஒரு டைம் படித்தும் பார்த்துருக்கேன். இது ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாகவும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செக் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பிளைன் EPS லிட்டில் மோர்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி படித்து எப்படி ஒரு ஹியூமன் கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாமோ அதே மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸில் அது கொடுத்த ஆன்சரை உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அதை நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இது நாட் ஓன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும்,
இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா, இல்லை ட்ரேடிங்கில் நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம், இன்வெஸ்டிங் பெட்டரா இல்லை ட்ரேடிங் பெட்டரா, இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் தாராளமாக ChatGPT கேட்கலாம். ஃபைனல் டைப் ஆஃப் கொஸ்டின், என்னோட ஃபேவரட், டெல் மீ எ ஜோக் ஆன் இன்வெஸ்டிங். இது அவ்வளோ பெரிய ஜோக் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஏஐனால் உங்கள் என்ன டாப்பிக்கில் ஜோக் கேட்குறீங்களோ அதை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த டூல்லேருந்து நான் கற்றுக்கிட்டது ஒன்றே தான், உங்களுக்கு தெளிவான ஆன்சர் வேணும்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிசைஸான கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க, அது கொடுத்த ஆன்சர்லேருந்து நீங்கள் திருப்பி எப்படி அந்த த்ரெட் கொஸ்டின், அதாவது அது கொடுத்த ஆன்சர்லேருந்து திருப்பி அதே டாப்பிக்கில் எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்வெஸ்டிங் மட்டும் கிடையாது, வேறு எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் தாராளமாக இந்த ChatGPT கேட்கலாம். உங்கள் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டூல் கிட்ட என்ன இன்வெஸ்டிங் கொஸ்டின் கேட்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை நான் டைப் பண்ணி இந்த டூல் கிட்ட படித்து பார்ப்பேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.